அகப்பொருளும் சமஸ்கிருத முக்தக பாடல்களும் அறிமுகம். அகப்பொருளும் சமஸ்கிருத முக்தக பாடல்களும் என்னும் தலைப்பிலான பேராசிரியர் சிக்ஃபிரட் லைன்ஹார்டின் கட்டுரை பாரிஸில் 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற 3வது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் வாசிக்கப்பட்டுள்ளது. அம்மாநாட்டு கட்டுரை தொகுப்புகளை கிராஸ் என்பாரும் தனிநாயகம் அடிகளும் தொகுப்பாக்கம் செய்து பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனத்தின் வாயிலாக 1973ஆம் ஆண்டு நூலாக வெளியிட்டுள்ளார்கள். இக்கட்டுரையை தற்போது பெறுவதற்கு வழிவகை செய்த பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவன நூலகர் திரு நரேந்தன் அவர்களுக்கு இவ்விடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி, நேவார் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவராக அறியப்படும் சிக்ஃபிரிட் லைன்ஹார்ட் இந்தோ ஆரிய செவ்வியல் இலக்கிய வரலாற்றை ஹிஸ்டரி ஆஃப் கிளாசிக்கல் போயட்ரி, சான்ஸ்கிரிட், பாலி, பிராகிருத் என்னும் தலைப்பில் ஒரு பெருநூலாக எழுதியுள்ளார். அது தவிர சிறிய அளவிலான கட்டுரைகளையும் எழுதியுள்ளமையை அறிய முடிகிறது. இந்தோ ஆரிய செவ்விலக்கிய வரலாற்றை இவர் பாடல்களின் வடிவங்களின் அடிப்படையில் பகுத்து விளக்கியுள்ளார். அவ்வகையில் வடிவில் சிறியனவாய் அமையும் முக்தக பாடல்களே மகா காவியங்களுக்கு அடிப்படை என்பது இவரது கருத்தாக அமைகிறது. அந்த முக்தக பாடல்கள் துவக்கத்தில் பிராகிருதத்தில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. அவ்வாறு துவக்கத்தில் பிராகிருதத்தில் எழுதப்பட்டு இன்று எஞ்சியுள்ள தொகுப்பாக ஹாலாவின் சத்தசயி பாடல்கள் மட்டுமே இருக்கின்றன என்பதும் இவரது கருத்தாக அமைகிறது. ஹாலாவின் பாடல்கள் தென்னிந்தியாவில் எழுதி தொகுக்கப்பட்டமையாலும் ஹாலா மன்னன் சாதவாகன பேரரசை சேர்ந்தவன் என்பதனாலும் இப்பாடல்களில் இடம்பெறும் கவிதையியல் கூறுகள் திராவிட மரபிற்கு உரியனவாக இருக்கலாம் என்னும் முதன்மையான கருதுகோளின் அடிப்படையில் இவரது குறுங்கட்டுரைகள் அமைகின்றன. அவ்வகையில் தமிழ் அகப்பொருள் மரபையும் சமஸ்கிருத சிறிய பாடல் வடிவமான முக்தக மரபையும் ஒப்பிட்டு ஆராய்வதாக இக்கட்டுரை அமைகிறது. இக்கட்டுரையின் துவக்கத்தில் அவரது சமகால இந்தியவியல் ஆய்வுகள் குறித்தான கருத்தையும் பதிவு செய்துள்ளார். முதன்மையானதாக அமையும் அக்கருத்தின் சுருக்கம் பின்வருமாறு அமைகிறது. இன்றைய கால இந்தியவியல் ஆய்வுகள் முன்பை காட்டிலும் கூடுதல் நோக்குநிலைகளையும் பணித்திட்டங்களையும் கொண்டனவாக அமைகின்றன. இந்தியா என்பது முற்றிலும் ஆரிய நாகரிகத்திற்கு உரியது என்னும் கருத்தாக்கம் திருத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு மூலங்களில் இருந்து தோன்றியிருக்க வாய்ப்புடைய பல்வேறு நாகரிகங்களின் ஒன்றிணைவே இந்தியா என்னும் கருத்து இவ்வாய்வாளர்களால் அழுத்தம் பெற்று வருகிறது என்னும் கருத்தை பதிவு செய்து தனது கட்டுரையை துவங்குகிறார். இக்கட்டுரையின் துவக்கமாக தமிழ் அகப்பொருள் மரபுகளை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். அதன் வழி தொல்காப்பியம் தமிழ் கவிதையியலான அகப்பொருள் பற்றி பல்வேறு விதிகளை தெளிவாக வரையறுக்கிறது. அகம், புறம் என்னும் கட்டமைப்புகள் இங்கு தெளிவாக உள்ளன. இத்தோடு பொருளதிகாரம் 57வது நூற்பா புறப்பாடல்களின் பெயர் சுட்டும் தன்மை பற்றியும் அதற்கு மாறாக அமையும் அகப்பாடல்களின் தன்மை பற்றியும் விளக்குகிறது என்னும் கருத்துக்களை பதிவு செய்கிறார். இவ்வடிப்படையில் சமஸ்கிருத மரபை ஒப்பிட்டு தனக்கு தெரிந்தவரை சமஸ்கிருதத்தில் இத்தகைய மரபு இல்லை என்றும் இதற்கான தேவை அங்கு இல்லை எனவும் விளக்கியுள்ளார். மகா காவியங்கள் பெயர்களை குறிப்பிடுகின்றன. ஆனால் சமஸ்கிருத, பிராகிருத, அபபிரம்சம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டுள்ள காதல் உணர்வு சார்ந்த முக்தக பாடல்கள் பெயர்களை சுட்டுவதில்லை என குறிப்பிட்டு அவற்றுக்கும் தமிழ் அகப்பொருள் மரபுக்கும் இடையே நிறைய ஒற்றுமை கூறுகள் காணப்படுகின்றன என விளக்குகிறார். இந்த அடிப்படையிலேயே இக்கட்டுரை முழுமையும் அமைகின்றது. இத்தகைய ஒப்பீட்டின் துவக்கமாக பாடல்களின் வடிவங்கள் பற்றி ஆராய்கின்றார். இப்பாடல்கள் குறித்த இலக்கணம் எழுதியுள்ள தண்டி, வாமனா ஆகியோரின் படைப்புகளை ஒப்பிட்டு தண்டி சிறிய பாடல் வடிவங்களான முக்தகம், குலகம், கோஷம் ஆகியவற்றோடு சங்கதம் என்னும் அடிப்படையில் சர்க்கபந்தத்தை சேர்ப்பது தவறு என்னும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். அத்தோடு பாமகன், வாமனா ஆகியோர் செய்துள்ள பிரிவுகள் சரியாக உள்ளன என கூறி அவற்றை ஏற்கின்றார். இவ்விடத்தில் காவியம் என்பதிலிருந்து முக்தகம் எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதையும் விளக்கியுள்ளார். காவியத்தை அறிந்து கொள்ள ஒருவருக்கு அக்கதை பற்றிய அறிவு வேண்டுமென்றும், ஆனால் முக்தக பாடல்கள் அந்தந்த சூழல்களில் உணர்வுகளை உண்டாக்கக்கூடியன என்னும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இப்பகுதி பின்வருமாறு அமைகின்றது. இவற்றுள் முதன்மையாக காவியமாக அமையும் முதல் வடிவம் அதன் வாசகரை முன்கூட்டியே நடந்து முடிந்த
அல்லது நடக்கவுள்ள சில செயல்களையும் நிகழ்வுகளையும் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டுகிறது. பாடல் வடிவில் அமைந்த இரண்டாவது வடிவம் தற்காலிக உணர்வுகளை அக்கண சூழல்களை விளக்குவதாக அமைகிறது. சாகித்யம் பற்றி விளக்கிய பிற்கால ஆசிரியர்கள் முக்தக வடிவ பாடல்களோடு குலகம், யுகலகம், சந்தா, நிதகா ஆகியவற்றையும் குறிப்பிடுகின்றனர். எனினும் நாம் இவ்விடத்தில் முக்தக பாடல்களோடு வரையறுத்துக் கொள்வதே ஏற்புடையதாய் அமையும். ஏனெனில் சமஸ்கிருத பிராகிருத இலக்கியங்களை களமாக கொண்டமையும் முக்தக பாடல் வடிவமே வரிவடிவில் அமைந்த தன்னேரில்லாத காதல் பாடல் வடிவமாக உருவெடுத்துள்ளது. எனவே இது முக்தக பாடல்கள் அதன் துவக்கத்தில் மகாகாவியத்தில் இருந்து மாறுபட்ட ஒரு மரபை பின்பற்றியிருத்தல் வேண்டும் என எனக்கு தோன்றுகிறது என்னும் கருத்தை முன்வைத்து, அடுத்ததாக தமிழ் அகப்பொருள் மரபை ஆய்வுக்கு உட்படுத்தி அகப்பொருள் முக்தகம் ஆகிய இரு மரபுகளும் ஒரே பாடுபொருள்களை, அதாவது உரிப்பொருள்கள், காதல் உணர்வு சார்ந்த பாடல்களை கொண்டுள்ளன. அத்தோடு இவ்விரண்டுமே தனி ஒருவரின் பெயரை சுட்டுவதில்லை, வடிவத்தாலும் ஒத்திருக்கின்றன என விளக்கி அதற்கு சான்றாக குறுந்தொகை பாடல்களின் வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒற்றுமை கூறுகளை தவிர்த்து வேறு சில கூறுகளும் இருக்கின்றன என குறிப்பிட்டு அடுத்ததாக அகப்பொருள் மரபை தொல்காப்பிய விதிகளோடு ஒப்பிட்டு ஆராய்கின்றார். அவ்வடிப்படையில் தொல்காப்பியர் அகப்பொருளை 7 வகைகளாக பிரித்தாலும் அவற்றுள் முதல் 5 வடிவங்களுக்கு மட்டுமே முதன்மை அளிக்கிறார். அவரது காலத்தில் கைக்கிளை பெருந்திணை ஆகிய வடிவங்கள் தகுதியுடையவனவாய் இல்லாதிருத்தலே இதற்கு காரணம் என்னும் கருத்தையும் பதிவு செய்துள்ளார். இவ்வாறு தொல்காப்பியம் சுட்டும் பாடுபொருள் வகைகளும் முக்தக பாடல் வகையோடு ஒன்றுகிறது என்பதே இவரது கருத்தாக அமைகிறது. முதன்மையாக அமையும் இப்பகுதி பின்வருமாறு அமைகிறது. மிக முதன்மையானதாக கருதப்படும் ஏறக்குறைய இப்பொருட்கள் யாவற்றையும் காதல் உணர்வு சார்ந்த சமஸ்கிருத பிராகிருத முக்தக பாடல்களிலும் கண்டறிய முடியும் என்பது ஆர்வம் தரத்தக்க ஒன்றாக அமைகிறது. அங்கு இந்த இணைவுகள் யாவும் மிக இயல்பான ஒன்றாய் அமைகின்றன. குறிப்பிட்ட நிலத்தோடு வலுவாய் ஒன்றுதல் என்பது மட்டும் வேண்டப்படும் ஒன்றாய் அமைகிறது. இல்லையெனில் முக்தக பாடல்கள் அகத்தில் இடம்பெற்றுள்ள காதலின் பல்வேறு நிலைகளை தெளிவாக விளக்குவதாய் அமையும். அத்தோடு முக்தக புலவன் அகத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதைப் போலவே இங்குள்ள பாடல் காட்சிகளில் அதே வரையறுக்கப்பட்ட நாளின் நேரத்தையும் பருவ காலங்களையும் பயன்படுத்துகிறான் என்பது ஆர்வம் தரத்தக்க ஒன்றாய் அமைகிறது. மீண்டும் மீண்டும் அதே சூழல்களே விளக்கப்பட்டுள்ளன. அவை பின்வருமாறு: காதலர்கள் குளிர்கால இரவில் மகிழ்வோடு இணைந்திருத்தல், கார்காலத்தின் துவக்கத்தில் தலைவி தனது தலைவனது வரவிற்காக காத்திருத்தல், தனது கணவன் பொது மகளிரோடு இரவை கழித்தான் என்பதை அறியும் போதோ அல்லது விடியல் நேரத்தில் வீட்டிற்கு அவன் திரும்பும் போதோ ஊடல் உண்டாதல், வேனிற் காலத்தில் பயணம் மேற்கொள்ளும் போது பிரிவின் வேதனைகளை அனுபவித்தல் முதலியன அமைகின்றன. மேற்கண்ட இக்கருத்துகளின் அடிப்படையில் தமிழின் குறிஞ்சி பாடல்கள் முக்தகத்தின் சம்போக சிருங்கார பாடல்களோடும் முல்லை நெய்தற் பாடல்கள் விப்ரலம்ப சிருங்காரம் என்பதனோடும் பொருந்துவதாக அமைகின்றன என விளக்கியுள்ளார். முதன்மையாக அமையும் இப்பகுதி பின்வருமாறு அமைகின்றது. அகமரபிலும் முக்தக மரபிலும் பிரிவு என்னும் கருத்தாக்கம் அழுத்தம் பெற்றிருப்பதை அறிவதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. தொல்காப்பியனால் சுட்டப்பெற்ற 3 வகைகளும் முக்தகத்தின் பகுதியோடு பல்வேறு தன்மைகள் கொண்ட விரகம் என்பதனோடும் ஒன்றுவதாய் அமைகின்றன. சமஸ்கிருதத்தின் வாய்மொழி புலவர்கள் விளக்குவதைப் போல் இந்த விரகம் என்பது விப்ரலம்ப சிருங்காரம் என்னும் கருத்தாக்கத்தின் மையங்களுள் ஒன்றாகவும் துன்பியல் மொழிக்குரியதாகவும் அமைகிறது. தொல்காப்பியம் சுட்டும் அகப்பொருளின் பாடுபொருளும் முக்தக பாடுபொருட்களுள் ஒன்று இருக்கின்றன என்னும் தனது கருத்திற்கு மேலும் வலுச்சேர்க்கும் வகையில் சத்தசயி தொகுப்பிலிருந்து 3 பாடல்களை சான்றுகளாக தந்துள்ளார். அவற்றுள் ஒன்று பாலை பாடலோடும் மற்ற 2 பாடல்களும் குறிஞ்சி பாடல் வடிவங்களோடும் ஒன்றுவதாக அமைகின்றன என விளக்கியுள்ளார். தமிழ் அகப்பொருளில் இடம்பெறுவதைப் போலவே முக்தக மரபிலும் வேனிற் பாடல்கள் பிரிந்திருக்கும் தலைவனின் வருத்தத்தை பேசுவதாக பாலை பாடல்களை ஒத்ததாக அமைகின்றன எனவும், குளிர்கால பாடல்கள் கதை மாந்தர்கள் மலை கிராமங்களில் இணைந்திருத்தல் முதலிய பண்புகளை பேசுவதாக குளிர்கால பாடல்களோடு ஒன்றுவதாக அமைகின்றன எனவும் விளக்கியுள்ளார். அதாவது இந்த குளிர்கால பாடல் தவறாக இருக்கிறது, குறிஞ்சி பாடல்களோடு ஒன்றுவதாக அமைகின்றன எனவும் விளக்கியுள்ளார். இவ்வாறு விளக்கிய பின்னர் காலாவின் பாடல்கள் சாதாரண மக்களின் வாழ்வியலை பேசுவதாக
குறிப்பாக நாட்டுப்புற மக்களின் வாழ்வியலை பேசுவதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இத்தோடு தமிழ் அகமரபும் ஒன்றுவதாக அமைகிறது. தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருட்களை ஆய்வுக்கு உட்படுத்தினால் இவற்றை அறிய முடியும் என விளக்கியுள்ளார். தமிழ் அகப்பாடல்கள் சாதாரண மக்களுக்கு உரியது என்பது இவரது கருத்தாக அமைகிறது. அதை இப்பகுதி பின்வருமாறு அமைகிறது. ஹாலாவின் பாடல்கள் வாழ்க்கைக்கு நெருக்கமான ஆற்றலையும் யதார்த்தங்களையும் கொண்டனவாக அமைகின்றன. இப்பண்பை சமஸ்கிருத பாடல்களில் காண முடியாது என்னும் கருத்து பல்வேறு சூழல்களில் விளக்கப்பட்டுள்ளது. இதை கீத் என்பவரோட ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் என்னும் நூலிலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளார். ஹாலாவின் பாடல்கள் நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களின் உணர்வுகளையும் உண்மையில் விளக்குவனவாக அமைகின்றன. சில ஆய்வாளர்கள் சத்தசயி பாடல்கள் முழுமையும் நாட்டார் பாடல் வடிவம் சார்ந்தது என்னும் கருத்தையும் கூட முன்வைத்துள்ளனர். அதற்கேற்றாற்போல் இதன் பாடல்களில் அடிக்கடி கிராம தலைவனையும் அவனது அழகிய மகள் காமானி துவா, வேடன் வாகா, வேடனது இளம் மனைவி வாகா வஹூ, விவசாயி ஹலியா, மாலை தொடுப்பவர் மாலரி, ஆடு மேய்ப்பவள் கோவி ஆகியோரையும் நம்மால் காண முடிகிறது. இருந்தபோதும் சத்தசயி மிக கவனமாக உருவாக்கப்பட்ட வடிவங்களையும் மிகவும் செம்மைப்படுத்தப்பட்ட சுவையையும் உடைய பாடல்களை கொண்டுள்ளது என்பது ஐயத்திற்கு இடமற்ற ஒன்றாகும். சத்தசயி பாடல்களை தொல்காப்பியத்தின் அடிப்படையில் நாம் விளக்கினால் முன்னர் கூறிய மக்கள் மீதும் அவர்களது தொழில் மீதும் புதிய ஒளியை பாய்ச்சவும் வாய்ப்புள்ளது. அகன் ஐந்திணையின் கருப்பொருட்களும் ஒவ்வொரு பகுதியில் வாழும் மக்களின் பண்புகளை விளக்குவதாக அமைகின்றன என்பது இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது. அவ்வகையில் முல்லை பாடல்கள் ஆயர்கள் பற்றியும், குறிஞ்சி பாடல்கள் வேடர்கள் பற்றியும், நெய்தல் மீனவ மக்கள் பற்றியும் விளக்க முற்படும் எனலாம். ஹாலாவின் பாடல்களை எழுதியவர்களும் மற்ற முக்தக புலவர்களும் இந்த அடிப்படையிலேயே பழைய கவிதையியல் மரபை பாதுகாத்திருத்தல் வேண்டும் என்பதே வெளிப்படை என எனக்கு தோன்றுகிறது என விளக்கியுள்ளார். இவ்வாறாக இவ்விரு மரபுகளையும் ஒப்பிட்டு ஆராய்ந்த இக்குறுங்கட்டுரை மேற்கண்ட கருத்தோடு நிறைவடைகின்றது. இறுதியாக இவ்வாறு ஒப்பீடு செய்வதன் மூலம் என்ன முடிவை சொல்வது என்னும் வினாவை எழுப்பி தமிழ் இந்தோ ஆரியம் ஆகிய மரபுகளுக்கிடையே காணப்படும் இந்த இணைநிலை கூறுகள் ஒரு பொது மரபில் இருந்து உருவாயின என்றோ அல்லது திராவிடம் இந்தோ ஆரியம் ஆகிய ஏதேனும் ஒரு மரபிற்கு உரியன என்றோ எளிதில் முடிவிருக்க முடியாது. அவை ஆய்வுக்கு உரியனவாகவே உள்ளன. அதே நேரம் தமிழ் அகப்பொருள் பிரதிகளிலும் குறிப்பாக தொல்காப்பியத்தில் ஆரிய பண்பாட்டின் தாக்கம் இருக்கிறது என்பதை கவனிக்க தவறக்கூடாது எனவும் சில கருத்துக்களை குறிப்பிட்டு இக்கட்டுரையை நிறைவு செய்துள்ளார். முதன்மையானதாக அமையும் இப்பகுதி பின்வருமாறு அமைகின்றது. முக்தக பாடல்கள் துவக்கத்தில் பிராகிருதம் தவிர பிற மொழிகளில் எழுதப்படவில்லை. அத்தோடு இப்பாடல்களில் பெரிதும் பயன்படுத்தப்பட்ட ஆர்யா யாப்பு திராவிட வடிவங்களில் இருந்து உருவானதாகும். கவிதையியல் நூல்கள் பற்றி கவனத்தில் கொள்ளும்போது இன்று முதன்மையாக நாடகங்கள் பற்றி பேசும் பாரதிய நாட்டிய சாஸ்திரம் ஒன்று மட்டுமே கிறிஸ்துக்கு பிறகான முதல் நூற்றாண்டுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டதாக கிடைக்கிறது. எனினும் காவியா பற்றியும் குறிப்பாக முக்தகம் எழுதுதல் பற்றியும் பேசும் நூல்கள் அக்காலகட்டத்தில் அல்லது அதற்கும் முன்னதாகவே இருந்திருத்தல் வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். அத்தகைய பிரதிகள் தொலைந்துவிட்டமையால் தொல்காப்பியம் தமிழ் பழைய இடைக்கால இந்தோ ஆரிய மரபுகளுக்கு இடையே எத்தகைய பரஸ்பர உறவை மேற்கொண்டிருந்தது என்பதை நாம் யூகத்தின் அடிப்படையிலேயே அறிய வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் தொல்காப்பியம் தமிழ் பாடல்களுக்கு மட்டுமல்லாமல் சமஸ்கிருத காதல் பாடல் வடிவமான முக்தக வடிவத்திற்கும் மதிப்புமிக்க தரவுத்தளமாக விளங்குகிறது என்பது வெளிப்படை. இவ்வாறாக இக்குறுங்கட்டுரை நிறைவடைகின்றது. நன்றி. கமலக்கண்ணன், நன்றிப்பா. ஒன்னு செய்யுங்க, ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடத்துல அந்த கருத்தை அப்படியே சுருக்கி சொல்ல முடியுமா? அந்த கட்டுரையினுடைய கருத்தை. சரிங்க, சொல்றேங்க ஐயா. கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுப்பா. அவங்க சிப்ரி லீன்ஹார்ட் அவங்க இந்த கட்டுரையை பிரான்சில் பாரிஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் நடந்த 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற 3வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். இந்த கட்டுரையின் சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் அகப்பொருள் மரபையும்
இந்தோ ஆரிய அதாவது சமஸ்கிருதம் சொன்னாலும் பாலி பிராகிருதம் ஆகியவற்றையும் சேர்த்துக்கிறாங்க. இந்த இந்தோ ஆரிய மரபு இருக்கக்கூடிய முக்தக வடிவம். முக்தகம் என்பது முக் தக அப்படின்னு பிரித்து, முக் என்றால் தனித்து பொருள் தரக்கூடிய, அது வந்து முத்து என்று பிரிக்கிறார்கள். அவ்வாறு பிரிக்கக்கூடாது. இது இந்த என்ற ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் வந்து இவர் எழுதியுள்ள ஹிஸ்டரி ஆஃப் கிளாசிக்கல் போயட்ரி சான்ஸ்கிரிட் பாலி பிராகிருத் என்னும் நூலில் இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இப்போ நான் பேசுறேன். முக்தக பாடல்கள் தான் வந்து அடிப்படை என்னும் கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இவரோட அந்த இந்தோ ஆரிய மரபுகளை பாகுபடுத்துற முறை எப்படி இருக்கு அப்படின்னா, வடிவங்களின் அடிப்படையில் பாகுபடுத்துதல் என்பதாக இருக்கிறது. வடிவங்களின் அடிப்படையில் சிறிய பாடல்களை எல்லாம் இலகு காவியம், லகு காவியம் என்றும், பெரிய அடிப்படையில் இருக்கின்ற பாடல்களை மகா காவியம் என்றும் 2 வகையாக வந்து பிரித்துக் கொள்கின்றார். அதுல அந்த சிறிய வடிவில் இருக்கிற லகு காவியத்துக்குள் இந்த முக்தக பாடல்கள் வருகின்றன என்பது இவரது கருத்தா இருக்கு. இந்த முக்தக பாடல்கள் முதலில் பிராகிருத மொழியில் தான் எழுதப்பட்டன. அதற்கு பிறகாக சமஸ்கிருதத்திற்கு வந்தன என்பது இவரது கருத்து. அந்த பிராகிருதத்தில் கிடைக்கின்ற பாடல்களாக ஹாலாவின் சத்தசெயி பாடல்கள் மட்டும்தான் கிடைக்கின்றன என்கின்ற கருத்தையும் முன்வைக்கின்றார். இந்த சத்தசெயில் இருக்கின்ற பாடல்களைத்தான் பிற்காலத்தில், அதாவது சமஸ்கிருதத்தில் தொனி பற்றி எழுதுகின்ற ஆனந்தவர்தனர் போன்றவர்கள் மேற்கோளாக காட்டுகிறார்கள். எனவே தொனி என்பது கூட இங்கிருக்கின்ற இந்த தமிழ் அகப்பொருள் மரபில் இருக்கக்கூடிய, அதாவது ஹாலா என்பது திராவிட மரபிற்கு உரிய தென்பகுதியில் எழுதப்பட்ட இந்த மரபுகளைத்தான் அவர்கள் வந்து பின்பற்றினார்கள் என்பது இவரோட கருத்தா வந்து அமைகிறது. அந்த அடிப்படையில் இந்த முக்தக வடிவம் அதற்கு அடிப்படையாக ஹாலாவின் சத்தசெயி பாடல்கள் அமைகின்றன. அந்த சத்தசெயி பாடல்கள் திராவிடத்திற்கு மிக நெருங்கினவாக அமைகின்றன. எனவே இந்த முக்தக பாடல்கள் திராவிடத்தின் இருந்து பெற்றிருத்தல் வேண்டும் என்கின்ற ஒரு கருதுகோளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கட்டுரையை வந்து ஒரு எழுதுகின்றார். எழுதி அப்படி கொண்டு போகும்போது முதல்ல வந்து பாடல்களின் வடிவங்களை வந்து ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொள்கின்ற போது தமிழில் இருப்பதை போன்று, அதாவது குறுந்தொகை போன்ற சிறிய பாடல்களின் வடிவத்தை ஒத்ததாக இந்த முக்தகத்தினுடைய வடிவங்கள் அமைகின்றன. இது ஒன்று. அடுத்ததாக அதன் உட்பொருள், அதாவது அதன் பாடுபொருள் தன்மை, உரிப்பொருள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது இங்க வந்து உரிப்பொருளாக எதை வைக்கிறோமோ அது அங்கேயும் அப்படியே இருக்கு, இணை நிலையில இருக்கு. இங்க வந்து குளிர்கால குறிஞ்சி பாடல் அப்படின்னு இருக்கிறது அங்க குளிர்கால பாடல்களாகவும், இங்கு முல்லைத்திணை பாடல்களாக இருப்பது அங்கு அதாவது இந்தோ ஆரியத்தில் மழைக்கால பாடல்களாகவும், இங்கு பாலை பாடல்களாக இருப்பது அங்கு வேநீர் பாடல்களாகவும், மருதம் ஓரளவுக்கு இணைவதாகவும், ஆனால் நெய்தல் மட்டும் அங்கு காணப்படவில்லை என்கின்ற கருத்தின் அடிப்படையில் இவர் வந்து இவருடைய அந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது, இது வடிவத்தாலும் உள்ளடக்கத்தாலும் என்கின்ற அடிப்படையில் ஒப்பீடு செய்து வைக்கின்றார். அடுத்ததாக இந்த முக்தகம் சமஸ்கிருதத்திற்கு எவ்வாறு சென்றது என்கின்ற அடிப்படையிலும் ஆராய்கின்ற போது சமஸ்கிருதத்தில் முக்தக வடிவம் நேரடியாக, அதாவது மகாகாவியம் என்பதிலிருந்து வேறுபட்டதாக இந்த முக்தகம் அமைகிறது. அங்கு மகாகாவியம் என்று எதை சொல்கிறார்கள் என்றால் ராமாயணம் இது போன்ற புராணங்களை அங்க இருக்கின்ற மகாகாவிய வடிவமாக வந்து இவர் எடுத்துக்கொள்கின்றார். அதே போல அதுக்கும் இந்த மரபிற்கும் கொஞ்சம் கூட முக்தகத்திற்கும் சம்மந்தமே கிடையாது. மகாகாவிய மரபு ஒருவரின் பெயரை சுட்டும், ஆனால் இந்த முக்தக மரபு யாருடைய பெயரையும் சுட்டாது, தமிழ் மரபிற்கு ஒத்தது. இங்க இருக்க பெயர் சுட்டாது போன்று அங்க இருக்கிறது. ஆனால் இந்த முக்தக மரபு துவக்கத்தில் சர்க்கபந்தம் என்றால் சருக்கங்கள், அதாவது இங்கிலீஷ்ல கேண்டோஸ், CANTOS, கேண்டோஸ் என்பதோட பல சருக்கங்கள் ஒன்று இணைந்து ஒரு பாடல் வடிவமாக அமைவது அதோடு சேர்ந்திருந்தது. இந்த சர்க்கபந்தம் என்கின்ற முறையில் அமைந்தது தான் வந்து போயட்ரி ஆஃப் மேஜர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மேஜர் ஃபார்ம்ஸை வந்து காளிதாசரோட படைப்புகள், பின்னாடி வருகின்ற இது எல்லாமே வந்து மேஜர் ஃபார்ம்ஸை வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து மகாகாவியத்தோடு இணையாது. துவக்கத்தில் மகாகாவியத்தில் இருந்து வேறுபட்டதாக அதுதான் இந்த முக்தகம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் சமஸ்கிருதத்தில் இலக்கணம் எழுதிய இலக்கணிகள் இதையும் முதன்மைப்படுத்தினார்கள். குறிப்பாக 2 கருத்தை வந்து முன்வைக்கின்றார். ஒன்று சிருங்கார சம்போக சிருங்காரம் ரசம் என்கின்ற ஒன்றும், விப்ரலம்ப சிருங்காரம் என்கின்ற ஒன்றும். இதில் சம்போக சிருங்காரம் என்பது காதல் உணர்ச்சி பாடல்கள், விப்ரலம்ப சிருங்காரம் என்பது துன்பியல் பாடல்கள். முதல்ல வந்து இந்தோ ஆரிய மரபில் இவர்கள் சம்போக சிருங்காரத்திற்கு தான் முதன்மை அளித்தார்கள். ஆனால் தமிழில்
பிரிவை வந்து 3 திணைகளிலும் தொல்காப்பியர் சுட்டுகின்றார். அதாவது நெய்தல், பாலை, முல்லை இந்த 3லும் இருப்பது போன்று பிரிவிற்கு அதாவது துன்பியலுக்கு தொல்காப்பியம் முதன்மை கொடுக்கின்றதனால் இங்கிருக்கின்ற இந்த முக்தகத்தினுடைய அதை வந்து முக்தகமும் பின்பற்றியது. அந்த முக்தகத்தில் இருந்துதான் பிற்காலத்தில் சமஸ்கிருதமும் விப்ரலம்ப சிருங்காரம் என்பதற்கு முதன்மை அளித்து அந்த மரபை வந்து தனதாக மாற்றிக்கொண்டது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் வந்து ஒரு முன்வைக்கின்றார். ஆனாலும் இதை வந்து உடனடியாக இது ரெண்டுக்கும் இவ்வாறு ஒன்று இதிலிருந்து இது வந்ததா அதிலிருந்து இது வந்ததா என்பதற்கு எளிதில் வந்து தீர்வு சொல்ல முடியாது. ஏனென்றால் தொல்காப்பியத்திலும் சமஸ்கிருத பண்பாடு என்பது ஏற்கனவே இருக்கின்றது. இந்திரனும் மாயோனும் வர்ணனும் அங்கு வந்து இருக்கின்றார்கள். அதே போல ஓமானங்களும் மெய்ப்பாட்டியல் அந்த இரண்டு பகுதியும் அந்த மரபு அதாவது இந்தோ ஆரிய மரபினுடைய கடன் பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து அளிக்கின்றது. அதே போல் பாலை என்னும் வடிவமும் அச்சிக்கலுக்குரியதாகவே அமைகிறது. இந்த பாலை என்பதற்கு ஆய்வாளர் வந்து எஸ் செல்வநாயகம் என்பவர் வந்து ஒரு ஆய்வில் இந்த பாலை என்கின்ற வடிவம் வந்து ஒருவேளை வடமரபை சார்ந்ததாக வடன் பகுதியோடு இணைந்ததாக இருக்கலாம் என்றும் கருத்தை வந்து முன்வைத்துள்ளார். எனவே இவை எல்லாம் வந்து இங்கிருந்து அங்கு சென்றது என்றோ சொல்வதற்கு இவையெல்லாம் வந்து ஒரு தடைகளாக இருக்கின்றன. எனவே இதை அவ்வாறு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் துவக்கமாக அதாவது முக்தக பாடல்களுக்கான இலக்கணம் கூறுவதாக எந்த நூலும் சமஸ்கிருதத்தில் இல்லை. நாட்டிய சாஸ்திரம் மட்டுமே இருக்கின்றது. ஆனால் நாட்டிய சாஸ்திரத்திற்கு முன்பாகவே நாட்டிய சாஸ்திரம் வந்து பெரிய காவியங்களுக்கு தான் இலக்கணம் கூறுகிறது. இந்த சிறிய காவியங்கள் பற்றி பேசவில்லை. லகு காவியம் பற்றி. இந்த லகு காவியமும் தொல்காப்பியத்தோடு இணைந்து இருப்பதனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நாட்டிய சாஸ்திரத்திற்கு முன்பே லகு காவியங்கள் பற்றி இலகு காவியங்கள் பற்றி பேசிய நூல்கள் இருந்திருத்தல் வேண்டும். ஆனால் அவை காலப்போக்கில் அழிந்து விட்டன என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்து, எனவே தொல்காப்பியம்தான் தமிழ் மரபிற்கும் மட்டுமல்லாது முக்தக மரபையும் வந்து அறிந்து கொள்வதற்கான கிடைக்கின்ற ஒரே ஆதாரமாக இருக்கிறது. இந்த அளவில் தான் இந்த கட்டுரையில் வந்து சொல்ல முடியும் என்பதாக சொல்லி இந்த கட்டுரை வந்து நிறைவு செய்திருக்கின்றார். நன்றிங்கய்யா. கமலக்கண்ணன், இது வரைக்கும் நீங்க ஒரு 14-15 கட்டுரைகள் அறிமுகம் செய்திருக்கீங்க. அதுல இருந்து இந்த கட்டுரை வந்து ஒரு வேறுபடுது இல்லையா? அது என்ன வேறுபாடுன்னு ஒரு 2 வரியில சொல்ல முடியுமா? சரிங்க. வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முன்பாக பண்ணிய ஜார்ஜ் ஹார்ட் அவரோட கட்டுரைகள் தான் வந்து செய்தேன். அவர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 2 மரபு இருந்தது என்று இதே போன்றது 2 மரபில் ஒப்பீடு செய்கிறார். ஆனால் ஒப்பீடு செய்வதில் இணைவரை தாக்கமோ அல்லது இணைவரையோ இருக்கிறது என்று நேரடியாக சொல்லாமல் மூன்றாவதாக ஒரு மரபு இருந்து அதிலிருந்து தோன்றி இருக்கலாம் என்கின்ற கருத்தை தான் வந்து முன்வைத்தார். ஆனால் லீன்ஹார்ட் அவரை பொறுத்தவரை சென்றிருப்பதற்கு வாய்ப்பு வந்து மிகுதியாக இருப்பதனால் அந்த மூன்றாவது மரபு என்பதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படித்தான் இங்கிருந்து தான் அங்க அதாவது தமிழ் அகமரபு தான் முக்தக மரபோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிறது. அந்த முக்தக மரபு பிராகிருதத்திற்கு முன்பாக எந்த மொழியிலும் எழுதப்படவில்லை. அந்த பிராகிருதம் திராவிடத்தோடு நெருங்கி தொடர்புடையது. எனவே இங்கிருந்து இப்படி சென்றிருக்கலாம் என்பதை வெளிப்படையாக சுட்டுவதாக இவருடைய நடை இருப்பதான் நான் நினைக்கிறேங்க. நல்லது. பங்கேற்பாளர்கள் ஒலி வாங்கியை திறந்து வைத்து வினா கேட்கலாம். பெரியவங்களாம் இணைஞ்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. ப்ளீஸ் கேளுங்க. வணக்கம் கமலக்கண்ணன், வாழ்த்துக்கள். நீங்க அடிக்கடி இந்த மாதிரி கட்டுரைகள் ஓப்பன் பண்ணும்போது எங்களுடைய இது ஐ ஓப்பனராக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்புமைகள் சிறப்பாக இருக்கிறது. இது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேள்வின்னா நீங்க படித்த வரைக்கும், இந்த கட்டுரை படித்த வரைக்கும் ஒரு கேள்வி. ஏன்னா குறுந்தொகை எடுத்து பேசுனீங்க. காலம், திணை, இதெல்லாம் வடிவம் எல்லாத்தையும் புத்தகத்தோட நீங்க புத்தக பாடலோட ஒப்பிடுறீங்க. 2வது கடைசியா சொன்ன முடிவுகளும் எங்களுக்கு அந்த முடிவும் ஒரு உடன்பாடாக தான் இருக்குது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில் குறுந்தொகையோ இல்லை சங்க இலக்கிய பாடல்களையோ ரசிப்பது வந்து வெறும் அந்த எரோட்டிக், நீங்க அந்த வார்த்தையை குறிச்சிருந்தீங்க. உண்மையா காதல், அந்த காதல், அந்த விரகம்ன்றது வந்து தமிழ்ல வேற ஒரு அர்த்தமா எனக்கு படுது. அது இங்க பிரச்சனை இல்லை. அது எல்லாமே அது உள்ள வந்திருந்தாலும் நான் சங்க இலக்கியத்தை, அதுவும் சங்க இலக்கிய பாடலை, குறிப்பாக குறுந்தொகையை ரசிப்பது இந்த வடிவம், காலம், திணை இதை
புறந்தள்ளிவிட்டு அதில் கூறப்பட்டிருக்கும் உவமைகள், இந்த உவமைகளை குறித்து அந்த முத்தக பாடல்கள் உங்களுக்கு தெரிந்தவரை அப்படி கையாளப்பட்டு இருக்கிறதா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் பாடல்கள்ல உவமைகள், உதாரணத்துக்கு குறுந்தகை 16வது பாடல்ல ஒரு கணவன் அந்த தலைவனை சொல்லும்போது ஒரு கல்வனுடைய கூர்மையான அம்பை பற்றியும், ரெண்டாவது ஒரு பள்ளி தன்னுடைய துணையை அழைக்கும் விதமாகவும் இருக்கும் ஒரு கருத்தை அந்த 16வது பாடல் குறுந்தொகையில சொல்லியிருப்பாங்க. இந்த ஏற்றத்தை தமிழில் இருக்கிறது. அதே ஏற்றம் நீங்கள் அறிந்தவரை இருக்குமா, இருக்கிறதா? இந்த ஒப்புமைகளை தவிர்த்து இந்த உவமைகள் சிறப்பாக இருக்குமா அப்படின்றது என்னுடைய. ஏன்னா நீங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்தினால்தான் முத்தக பாடலை பற்றி நான் திறந்து படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஒரு அறிவு பொதியை ஓபன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தாலும் எனக்கு இந்த கேள்வி ஒன்று இருந்தது. உங்களால முடிந்தால் பதில் சொல்லலாம், உங்களுக்கு தரவுகள் இருந்தால். சொல்றேங்க சொல்லுங்க. சொல்றேங்க சார். முதல்ல வந்து முத்தக பாடல் வந்து இவரோட நோக்கம் ஓமை பற்றி பேசுவதா இல்லைனாலும் ஜார்ஜ் ஹார்ட் வந்து இது பத்தி பேசியிருக்காருங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காற்று மூங்கில் அதாவது துளையா இருக்கின்ற ஒரு மூங்கில்ல வந்து காற்று பூந்து வெளியே வருவதை புல்லாங்குழலோடு ஒப்பீடு செய்வது என்பது தமிழ் மரபுக்குரியது. அதைத்தான் பின்னால் நாளில் வந்து காளிதாசர் வந்து பயன்படுத்தி கொண்டார் என்பதாக வந்து ஒரு ஊமை வந்து கட்டுரையில், அதாவது இப்போ மணற்கேணியில் அந்த கட்டுரை வந்திருக்கு, அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்குங்க சார். அது போக இங்கு இருக்கக்கூடிய இந்த காலம், இங்கு பயன்படுத்துகின்ற அந்த மேகம் வந்து, அதாவது வம்பமாரி என்கின்ற சொல்வது, இது போன்ற கருத்தாக்கங்கள் எல்லாம் சத்த செய்யிலையும் வந்து இடம்பெறுகிறது. அந்த மரபுலும் இடம்பெறுகிறது அப்படிங்கிறத அதுவும் வேற இடத்துல படிச்சிருக்கேங்க சார். ஆனா இந்த லீன்கார்டு வந்து அதை குறிப்பிடல. உங்களுடைய கருத்தை நான் கேட்கலாமா? உங்களுடைய கருத்தாக்கம். ஏன்னா நீங்க இந்த கட்டுரை படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நீங்க படிக்கிறது இல்லை, யூ ஜஸ்ட் வென்ட் த்ரூ த டீடைல்ஸ். இப்போ உங்களுடைய கருத்தை சொல்லலாம்ல, அப்ப எங்களோட வேற பார்வையாளர்களுக்கு அது ஒரு புது ஐ ஓப்பனரா இருக்கலாம். இந்த உவமைகளை குறித்து உங்களுக்கு ஏதாவது தரவுகள் இருக்குதா? நீங்க தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சிகள் இறங்கியிருக்கீங்களான்றது தான். தமிழ் பாடல்கள்ல இருக்கிற உவமைகளும் முத்தக பாடல்கள் இருக்கிற உவமைகளும் சரிபட்டு அந்த உவமைகளை குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. சரிங்க சார். நான் இந்த ரெண்டோட ஒப்புமைப்படுத்தி இன்னும் பார்க்கலங்க சார். இப்போ நீங்க சொல்லும் போது அது புதிதா இருக்குங்க சார். ஆனா இந்த ஒப்புமைப்படுத்தி மற்ற ஆய்வாளர்கள் பேசியிருக்கிறத நான் படிச்சிருக்கேங்க சார். அந்த அடிப்படையில வந்து பலரும் இங்க இருக்கின்ற மரபுகளை தான் அங்க மருதநாயகம் அவர்கள் வந்து குறிப்பா இதை பத்தி பேசியிருக்காங்க சார். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கான் காதை என்று நினைக்கிறேன். அதுல வந்து 6 பருவ வர்ணனைகளும் வருகின்றன. அது ஊமைகளோடு. அது அப்படியே காளிதாசனுடைய படைப்புகளிலும் வந்து இருக்கிறது என்பதை வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க சார். இன்னொன்று வந்து அவருக்கே வந்து இன்னொரு இடத்துல இருந்து சைட்டேஷன் காட்டியிருக்காங்க. த லூம் காளிதாசா த லூம் ஆஃப் சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். எனக்கு ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியலங்க சார். அந்த அடிப்படையில் வந்து அந்த ஊமைகள் காளிதாசா லூம் ஆஃப் சீசன்ஸ், லூம் தறி நெய்தல். ஓகே, थैंक यू. அதோட அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். சிறப்பு, வாழ்த்துக்கள். இது ஒரு ஜஸ்ட் ஐ ஓப்பனர், வி கேன் கோ த்ரூ இட். இந்த மாதிரி சிறப்பான அமர்வுகளில் நான் பங்கேற்றது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கமல்ராஜ், பிரான்ஸ்ல இருந்து. நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. அவர் இப்போதான் கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அடுத்தது ஒப்புமைக்கு போவார். அதற்கு உங்களுடைய கருத்து வந்து பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். ஏனையோர்? வேற யாராவது எதனா சந்தேகம் கேட்கணும்னா கேட்கலாம். சார் வணக்கம். சொல்லுங்க. இப்போ காதா சப்த பாடல்கள் வந்து இப்போ 700 பாடல்கள் இருக்கு. அதுல வந்து 500 பாடல்கள் மட்டும்தான் எடுத்து கையாளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேராசிரியர்கள். அந்த மாதிரி நீங்க சொல்ற நூல்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்களா? நீங்க பார்த்ததுல ஏதாவது இருக்குங்களா?
குறிப்பிட்டிருக்காங்க மேம். இந்த புத்தகத்திலே வந்து காகா சப்தசை பற்றி பேசும்போது 430 பாடல்கள் தான் கிடைக்கிறது என்பதாக நான் படித்த ஞாபகம் மேம். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டிற்குள் இந்த இவரே லீன்கார்டே சொல்லியிருக்காங்க. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டிற்குள் எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். இது வந்து தமிழ் சங்க காலம் மலர்ந்த சங்கம் நன்றாக வளர்ந்திருந்த ஒரு காலத்தை ஒட்டிய பகுதியில் இது இருந்திருத்தல் வேண்டும். அதனால் இதற்கும் அதற்கும் இணைவு இருத்தல் வேண்டும் என்கின்ற கருத்தை வந்து ஹிஸ்டரி ஆஃப் கிளாசிக்கல் போய்ட்ரி சான்ஸ்கிரிட் பாலி பிராகிருத் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க மேம். நன்றிங்கப்பா. இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் வந்து இப்போ நற்றிணையில சில பாடலை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கும் போது இப்போ காதா சத்தியில் வந்து ஒப்பிடும்போது சில பாடல்கள் வந்து முன்னுக்கும் முரணாக இருக்குது. ஏன்னா இப்போ ஓமையிலும் கூட இப்போ இங்கே வந்து மருத நிலத்தில் வந்து இங்கே ஓமை சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாடல்களில் வந்து வேற ஒரு நிலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இங்கே வந்து பாலை வந்து அங்கே வேணிலா இருக்குது அப்படின்ற முரண்பாடு இது நீங்கள் சொன்ன இப்போ நூலில் இருக்குங்களா, அந்த புத்தகத்தில் இருக்குங்களா? இல்ல. புத்தகம் அப்படிங்கிறது வடிவங்க மேம். சிறிய வடிவம். பாடல் வடிவம். ம், ம். நம்ம இந்த பாலைங்கிறது பிரிவை எப்படி மையப்படுத்துதோ, அதுபோல அங்க முத்தகத்துல வரக்கூடிய வேநீர் அங்க காலம் முதன்மைப்படுது, இங்க நிலம் முதன்மைப்படுது. இங்க இருக்கக்கூடிய பாலை நில பாடல்களை அங்க இருக்கக்கூடிய வேநீர் பாடல்களோடு ஒன்றிணைத்து பார்த்தா 2ம் மிக நெருக்கமாக வந்து இருக்கின்றது. நெருக்கமா இருக்கிறதோடு மட்டுமல்லாமல், இங்கு வருகின்ற கூறும், அங்கு வருகின்ற கூறும் திரும்ப திரும்ப வந்து வருகின்றது. தலைவன் வந்து தன் நெஞ்சோடு பேசுதல் அல்லது தலைவியை நினைத்து பேசுதல் இந்த அடிப்படையில இருப்பதா தான் வந்து ஆய்வாளர்கள் வந்து சான்று காட்டுறாங்க. அந்த மரபில் அப்படியே இருக்க வேண்டும் என்றில்லை. அந்த பண்பாட்டிற்கேற்ப அங்கு மாறுபட்ட உவமைகள் வந்து இருப்பதும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஒரு இந்த இதற்குமான இணைவுகள் என்றுதான் பார்க்க முடியும் ஒழிய, ஒட்டுமொத்தமாக அப்படியே இணைவா இருக்கணும் அப்படின்னு பார்க்க முடியுமான்னு தெரியலைங்க மேம். சரி, சரிங்க. நன்றிங்கப்பா. நன்றிங்க. வேறு வினாக்கள்? கமலக்கண்ணன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா தம்பி? எதுவும் இல்லைங்க ஐயா. மகிழ்ச்சி, பாராட்டு கமலக்கண்ணன். மனத்தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து செய்யறீங்க, பாராட்டு. பங்கு பெற்ற பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் JNU தமிழ் பிரிவின் சார்பாக நன்றி. கமலக்கண்ணனுக்கு பாராட்டு. தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் இத்தகைய நிகழ்ச்சி நிகழும். அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.